ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிட்டு இருக்கிறது இன்றைக்கி எங்கள் வீட்டோட லஞ்ச் மெனு தாங்க. இன்றைக்கி லஞ்ச் மெனுக்கு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தாங்க நான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். இந்த குழம்புக்கு சைட் டிஷ்ஷாக இன்றைக்கி புடலங்காய் புட்டு செய்யலான்ட்டு 1 கப் உடச்ச கடலையை நல்லா இந்த மாதிரி பவுடராக நுணுக்கி எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கிலோ புடலங்காய் எடுத்துருக்கேங்க. இந்த புடலங்காவை குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இதை வேக வச்சுட்டு அதுக்கப்புறமும் மசிச்சு எடுக்கலாம். இல்லை இந்த மாதிரி அரைச்சிட்டு அதுக்கப்புறமும் நம்ம வேக வச்சுக்கலாங்க. இது நீர் காயின்றதுனால ஈஸியாக வெந்துடும். அடுத்து ஒரு நான்ஸ்டிக் பேனில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்க்குறேங்க. நல்லா 2 பெரிய வெங்காயம், 1 துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகாய், 4 பல் பூண்டை பொடியாக கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற புடலங்காயும் சேர்த்து ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு 5 நிமிஷம் மூடி வைக்கலாங்க. இந்த புடலங்காய் பார்த்திங்கன்னா ஈஸியாக வெந்துடும், தண்ணியும் நல்லா சுண்டி வந்துடும். பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடுச்சுங்க, தண்ணியும் நல்லா இறுகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பொடியாக நுணுக்கி வச்சுருக்கிற இந்த உடச்ச கடலை பவுடரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கலாம். இதை பார்த்திங்கன்னா நான்ஸ்டிக் கடாயில் செஞ்சோம்னா கொஞ்சம் எண்ணெய் செலவு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இல்லைனா எண்ணெய் கொஞ்சம் இதுக்கு அதிகமாகுங்க. இந்த மாதிரி நல்லா சுருண்டு கையில் ஒட்டாமல் வரும்போது இந்த புடலங்காய் புட்டு பார்த்திங்கன்னா டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம லஞ்ச் மெனுவில் நல்ல சூடான சாதத்தோட எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு, அடுத்து அதோட சூப்பர் காம்பினேஷன் பார்த்திங்கன்னா இந்த புடலங்காய் புட்டு, தாளித்த தயிர் சாதம், ஆனியன் ரிங் வத்தல். இது தாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டோட லஞ்ச் மெனு. இந்த லஞ்ச் மெனுவில் செஞ்ச புடலங்காய் ரெசிபியும் பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே சேனலில் வீடியோஸ் போட்டிருக்கேன், லாங் வீடியோவில். இந்த ரெசிபி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.